இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 67வது அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். சங்கீதகாரனாகிய தாவீது சொல்லுகிற ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு உடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே நாமும் ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை, ஆண்டவரே எனக்கு இறங்கி என்னை ஆசீர்வதித்து உடைய முகத்தின் ஒளியை என் மேல பிரகாசிக்க பண்ணுங்கப்பா என்று சொல்லி நாம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் அவருடைய முகத்தின் ஒளியை நம்ம மேல பிரகாசிக்க பண்ணுகிறார். ஏன்னா அவர் ஒளியா இருக்கிறார். அவரிடத்துல எவ்வளவேனும் இருள் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம்மை பிரகாசிப்பிக்க வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை நம்ம பாவம் என்கிற இருளிலே கட்டப்பட்டிருக்கலாம், வியாதி என்கிற இருளிலே கட்டப்பட்டிருக்கலாம். அது எப்பேற்பட்ட இருளிலே நாம் இருந்தாலும் ஆண்டவருடைய முகத்தின் ஒளி நம் மேல பிரகாசிக்கும் போது அந்த இருள் மறைந்து நம்முடைய வாழ்விலே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். பிரியமானவர்களே, சங்கீதம் 34வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம் அல்லவா, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்களாம், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்கிறது. அன்பான தெய்வ பிள்ளைகள், இந்த காலைவேளையிலே அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் வெட்கப்படவில்லை. அவர் நிச்சயமாய் பிரகாசிப்பிக்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளின் காலைவேளையிலே நாம் தியானிக்க வேண்டிய வாசிக்க வேண்டிய வேத பகுதி யாத்ராகமம் 17வது அதிகாரமும் சங்கீதம் 67வது அதிகாரமும். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, அவர்கள் யாத்ராகமம் 17வது அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது அவர்கள் சீன் வனாந்திரத்திலிருந்து நேற்று தினத்துல நாம் தியானித்தோம். அவர்கள் மாறா என்கிற இடத்திலே வருகிறார்கள். தண்ணீர் கசப்பா இருந்தது. கசப்பான தண்ணீரை கர்த்தர் மதுரமாக மாற்றி விடுகிறார். அதன் பின்பு அவர்கள் சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு ரெவீதீம் என்கிற ஒரு இடத்திலே பாளையம் இறங்கினார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, மறுபடியும் பாருங்க, இந்த ரெவீதீமிலே அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்ததாம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு பெரிய ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் செய்கிற நன்மைகளை அவர்கள் எளிதாக மறந்து விடுகிறவர்களாய் காணப்பட்டார். நம்முடைய வாழ்வில நாம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்முடைய கஷ்டமான நேரங்களிலும் நம்முடைய துயரமான நேரங்களிலும் சிந்தித்து பார்க்கிறோமா? இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, தண்ணீர் இல்லாத போது அவங்க என்ன நினைச்சிருந்திருக்கணும்? மாறா என்கிற ஒரு இடத்திலே ஆண்டவர் அந்த கசப்பான தண்ணீரையே மதுரமாக மாற்றினவர் அல்லவா? இன்றைக்கு நம்ம தண்ணீர் இல்ல, 3 நாள் தண்ணீர் இல்லாத போது அவர்கள் அங்கே மாறாக்கு வருகிறாங்க. மாறாவில கசந்த போது தண்ணீர் அதை மதுரமாக மாற்றி கொடுக்கிறார். அதன் பின்பு அவர்கள் அங்கே திருப்பி ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க 12 நீரூற்றுகளை ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். தண்ணீரினால் அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். பிரியமானவர்களே, ஆனா அந்த ஜனங்கள் ஆண்டவர் செய்த நன்மைகளை வெகு எளிதாய் மறந்து விடுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஏன்னா இங்க ரெவீதீம்ல தண்ணீர் இல்லாத போது முறுமுறுக்கிறார். மோசையோடு என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஓடி போய் மோசே இடத்துல வாதாடுகிறார். மோசைக்கு உண்மையாவே கஷ்டமா தான் இருந்திருக்கும். பிரியமானவர்களே, யாராவது ஒருத்தங்க நாம் மூலமா நம்ம ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு ஒரு காரியம் செய்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு பின்பு ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னு ஒண்ணு வந்துட்டா அவங்க எப்பவும் நம்மகிட்ட தான் வருவாங்க. ஏன்னா நம்ம தானே அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம தான் அவங்கள அந்த ஏதோ ஒரு இடத்துல சேர்த்து விட்டுட்டோ அல்லது ஏதோ ஒரு வேலைக்கு சேர்த்து விட்டுட்டோ ஏதோ ஒரு காரியம் அவங்க நம்மகிட்ட தான் எல்லா குறைகளையும் குற்றங்களையும் சொல்லுவாங்க. இப்ப நமக்கு எவ்வளோ அதை கேட்கறதுக்கே நமக்கு வேதனையா இருக்கும். இங்க பாருங்க, 6 லட்சம் புருஷர்களை வழி நடத்துகிறார் மோசே. எல்லாரும் அவரோடு வாதாடுகிறார்கள், சண்டை பண்ணுகிறாங்க. எவ்வளவு ஒரு வேதனையான அனுபவம் பாருங்க. சண்டை பண்ணும்போது அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவர் கேட்கிறாரு, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள்? உண்மைதானே? ஆண்டவர் அவங்க எல்லாம் என்ன தெரியுமா நினைச்சாங்க? மோசேதான் நம்மள வழி நடத்திட்டு வரார். மோசேதான் நமக்கு எல்லாம். என்ன பிரச்சனைனாலும் மோசேட்ட தான் போனோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த ஜனங்களுக்கு காணப்பட்டது.
ஆகவே ஆண்டவரை மறந்து விடுகிறார்கள். பிரியமானவர்களே, மோசே மேலே எப்போதும் குறை சொல்கிறவர்களாய், குற்றம் சொல்லுகிறவர்களாய் பாருங்க, அவனே இப்பொழுது குற்றப்படுத்துகிறவர்களாய் காணப்பட்டார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரை நாம் தேடுகிறவர்களாய் இருக்கிறோமா? அல்லது உலகத்தின் உலக மனிதர்களை அல்லது நம்முடைய வாழ்வில் இருக்கிற காரியங்களை குற்றப்படுத்துகிறவர்களாய், முறுமுறுக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா என்பதை இந்த காலை வேளையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறாங்க, நீங்க என்ன இந்த வனாந்திரத்துல எங்களை கொன்று போடவா நீங்க அழைத்து கொண்டு வந்தீர்? எத்தனை முறை இந்த வார்த்தைகளை அவர்கள் சொல்லி இருப்பார்கள் பாருங்க. பாருங்க, வேதனையா இருந்திருக்கும் அந்த மோசேக்கு. அவன் நினைச்சிருப்பான், எனக்கு என்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்பதற்கு, ஏன் ஆண்டவரே அதுக்கா என்ன தலைவனா ஏற்படுத்தினீர் என்று ஆண்டவரிடத்துல ஒரு உண்மையாவே கேட்டிருப்பாரு. அவர் போறாரு பாருங்க, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, உடனே இந்த ஜனங்கள் எல்லாரும் மோசேக்கு விரோதமா நின்ன போது ஓடி போய் கர்த்தருடைய சமூகத்தில் போய் கிடக்கிறார் மோசே. பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது நம்ம ஆண்டுடைய பாதத்திலே நிற்கிறோமா? ஆண்டவருடைய பாதத்திலே போய், ஆண்டவரே நீர்தான் எனக்கு எல்லாம் என்று போய் இருக்கிறவர்களா இருக்கிறோமா என்பதை இந்த காலைவெளியிலே சிந்தித்து பார்க்க, மோசே ஆண்டுடைய பாதத்திலே போய் விழுந்து கிடக்கிறார். ஆண்டவர், நான் என்ன செய்வேன் அப்பா? என்ன செய்வேன்? இந்த ஜனங்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாய் வந்து நிற்கிறார்களே என்று சொல்லி அவன் போய் இருக்கிறார் பாருங்க. கர்த்தர் சொல்றார், கர்த்தர் அவருக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கிறார். உன் கையில இருக்கிறது என்ன மோசே? உன் கையில ஒரு கோல் இருக்கிறது அல்லவா? அந்த கோலை எடுத்துட்டு போய், அங்க ஒரு கன்மலை இருக்கிறது. அந்த கன்மலையை கன்மலையின் மேல அடி. அந்த கோலை பிடித்துட்டு போ. அதற்கு எல்லா ஜனங்களுக்கு உனக்கு முன்னால யார் யாரெல்லாம் உன்னை திட்டுனாங்களோ, யார் யாரெல்லாம் முறுமுறுத்தாங்களோ அவங்க முன்பதாக நீ நடந்து போ. ஏன் மறந்து போன? அவன் கையில் இருக்கிற அந்த கோல் உனக்கு எவ்வளவு அற்புதங்களை அதன் மூலமாய் நான் செய்தேன். ஏன் நீ மறந்து போய் இப்படி கிடக்குற? சோர்ந்து போய் கிடக்குற? போ, நடந்து போ. எல்லா ஜனங்களும் உன்னை ஏசுனவங்க, உன்னை திட்டுனவங்க, உனக்கு விரோதமாய் முறுமுறுத்த எல்லாருக்கும் முன்பதாக நடந்து போ மோசே. நடந்து போய் அந்த கன்மலையின் மேல, அங்க ஒரு கன்மலை இருக்கிறது அல்லவா? அந்த கன்மலையின் மேல நான் நிற்பேன். உனக்கு முன்பாக நான் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடிக்கணும். அடிக்கும்போது அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மோசே செய்தான். எல்லாருக்கும் முன்பதாக செய்தான். எல்லா மூப்பர்களின் கண்களுக்கு முன்பதாக செய்தான். அன்பான தெய்வ பிள்ளையே, தண்ணீர் புறப்பட்டு வந்தது. அங்கே தண்ணீர் புறப்பட்டு வந்தது. புறப்பட்டு வந்து எல்லாரும் குடித்தாங்க. அந்த இடம் அவங்க வாதாடினபடினால் அந்த இடத்துக்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டானா மோசே. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த கன்மலை யார் என்றால் கிறிஸ்து. நாம் அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்விலே பிரச்சனைகள், போராட்டங்களின் நிமித்தமாய் முறுமுறுக்கும் போது யாரை முறுமுறுக்கிறோம் என்றால் இந்த கன்மலையாகிய கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியரிலே அந்த கன்மலை கிறிஸ்து. எல்லாரும் ஞான அந்த தண்ணீரை குடித்தார்கள். கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்து என்று அந்த கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த கிறிஸ்து என்கிற அந்த கன்மலை, அவர் நமக்கு எந்தையும் செய்ய வல்லவர் என்பதை இந்த காலை வேளையிலே நாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் வரும். இந்த உலக போராட்டத்திலே பிரச்சனைகள் வரும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அடிமைதன வீட்டிலிருந்து அவர்கள் வனாந்தர பிரயாணமாய் போகிறார்கள் அல்லவா? இந்த பிரயாணம், இந்த உலக பிரயாணம், அதுதான் நாம் இந்த பிரயாணம் எதை நோக்கி இருக்கிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நாமளும் இந்த உலகத்திலே, இந்த வனாந்தர வாழ்க்கையிலே நம்முடைய ஏம் என்ன? இந்த பரம கானானுக்கு நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கணும். போற வழியில வனாந்தர வாழ்வுல பல பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனா ஆண்டுடைய சமூகத்துல, ஆண்டவரே ஏன்பா அந்த பிரச்சனை? எனக்கு நான் ஏதாயில என்னில குறை இருக்கு, நான் என்னை மாற்றி மன்னிச்சு திருத்தி
உம்மை நோக்கி பார்க்க மேல இன்னும் என் விசுவாசத்தை பலப்படுத்த எனக்கு உதவி செய்தருளுங்கப்பா என்று அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது அந்த கண்மலையாகிய கிறிஸ்து நம்முடைய வாழ்விலே வெளிச்சத்தை தந்து நம்முடைய வாழ்விலே ஜீவ நீரூற்றாயிருந்து நமக்கு என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தை தர அவர் உண்மையுள்ள தெய்வமாய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, சங்கீதம் 81வது அதிகாரத்திலே அதனாலே தான் வாசிக்கிறோம் பிரியமானவர். ஆண்டவர் சொல்றா பாருங்க, நெருக்கத்துல நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்தறிந்தேன். என்ன மேரிபானா? பாருங்க, மேரிபா ரெவீதீம் இல்ல, அந்த அந்த மேரிபாங்கிற இடத்துல எவ்வளவு முறுமுறுத்தாங்க, எவ்வளவு பேசுனாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அங்கே நான் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீ எப்படிப்பட்டவ, நீ எப்படிப்பட்ட, நீங்க எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிஞ்சுட்டேன். நான் ஆண்டவர் சொல்றேன். அவர் சொல்றாரு, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். உன் வாயை விரிவாய் திற, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை நிரப்புவேன். ஆண்டவர் சொல்ல, என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. பாருங்க, ஆண்டவர் சொல்ற, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். அவர் சொல்றாரு, நான் சீக்கிரத்துல அவர்கள் மாத்திரம் எனக்கு செவி கொடுத்துட்டாங்கண்ணா, அவங்களுடைய முறுமுறுப்புகள், அவருடைய காரியங்களை என்னை விட்டு அகற்றிட்டாங்கண்ணா, அவர்களை விட்டு அகற்றிட்டாங்கண்ணா, அவருடைய எதிராளிகளை நான் தாழ்த்தி அவர்கள் என்னுடைய கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன் என்று ஆண்டவர். அவங்க மாத்திரம் தாழ்த்திட்டாங்கண்ணா, முறுமுறுப்புகளை ஓய பண்ணி என் பக்கத்துல திரும்பிட்டாங்கண்ணா, அவங்க சத்துருக்களுக்கு விரோதமாக நான் திரும்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை நான் போஷிப்பேன், கண்மலையின் தேனினால் திருப்தியாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்ல. வனதேவ பிள்ளையே, இன்றைக்கு நாம் முறுமுறுக்கிறோமா, கோபப்படுகிறோமா, எரிச்சல் படுறோமா, ஏதாவது ஒரு காரியம் நடக்கலனா நம்ம வாழ்வில கோபங்கள் வருகிறதா? ஆண்டவருடைய சமூகத்துல மனம் பொருந்தி, ஆண்டவரே, ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும், நலமாயிருக்கும் ஆண்டவர் சொல்றாரு. அந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்போமா பிரியமானவர்களே? அவருடைய வழிகளில நடக்க, நம்முடைய முறுமுறுப்புகளை ஓய பண்ணி ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருப்போமா? ஆண்டு நிச்சயமாய் நமக்கு தருவா. பாருங்க, அதுக்கு பிறகு பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு பெரிய தெய்வம் பாருங்க. அவங்க எல்லாம் இந்த மேரிபாவின் தண்ணீரை பார்த்துட்டாங்க, கண்மலையின் தண்ணீரை பார்த்து குடிச்ச உடனே பாருங்க, ஆண்டவர் அடுத்த அற்புதத்தை செய்யறாங்க. அமலேக்கியருக்கு போறாங்க பாருங்க. அமலேக்கியர் அந்த ரெவீதீம்ல அமலேக்கியர்கள் வராங்க, வந்து இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணுகிறாங்க. பிரியமானவர்களே, பாருங்க, இந்த இவ்வளவு முறுமுறுத்த ஜனங்களுக்கு ஆண்டவர் நினைச்சு எதுக்கு இவர்களுக்கு உதவி செய்யணும்னு கூட நினைச்சிருக்கலாம். ஆனா அவருடைய ஜனங்கள் அல்லவா, அவர் தானே கூட்டி கொண்டு வந்தார் அந்த வனாந்திர வாழ்க்கையில. ஆகவே ஆண்டவர் பாருங்க, மோசே உடனே மோசே சொல்றாரு யோசுவாவை பார்த்து, நீ கொஞ்சம் மனிதர்களை தெரிந்தெடுத்து கொண்டு அந்த அமலேக்கியரோடு நீ யுத்தம் பண்ணணும், நீ யுத்தம் பண்ண போ யோசுவாவே, நீ யுத்தம் பண்ண போ. நாளைக்கு நான் மலை உச்சி, இங்க ஒரு மலை உச்சி இருக்கிறது அல்லவா, அந்த மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையில பிடித்து கொண்டு நான் நிற்பேன். மோசே சொல்றார், தேவனுடைய கோலையை பிடித்து கொண்டு நான் அந்த மலை உச்சியில மலையில போய் நான் நிற்பேன். அர்த்தம் என்னன்னா, ஆண்டுடைய சமூகத்துல நான் போய் நிற்பேன். இப்போ ஒரு பிரச்சனை வரும்போது, யுத்தம் வரும்போது கண்டிப்பா ஜனங்கள் எல்லாரும் மோசைக்கு ஆரோனுக்கு விரோதமாய் பேசியிருப்பாங்க. ஆனா மோசே அதெல்லாம் பொருட்படுத்தல. இந்த கோல் இருக்கிறது அல்லவா, என் ஆண்டவர் எனக்கு தந்த கோல், அந்த கோலை பிடிச்சு கொண்டு நான் மலை உச்சியில போய் நிற்பேன். அப்பொழுது அங்கு ஒரு பெரிய ஜெயத்தை என் ஆண்டவர் கொடுப்பார் என்று சொல்லி மோசே அங்கு அறிந்த அந்த ஆகவே சொல்றாரு, நான் அந்த மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையில பிடித்து கொண்டு நிற்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யோசுவா போறாரு, மோசே சொன்னபடியே போகிறாரு, அமலேக்கோடு யுத்தம் பண்ணுகிறான். இந்த மோசே ஆரோன் ஊர் என்ன பண்றாங்க, மோசையோடு கூட மலை உச்சியில ஏறுகிறாங்க. மலை உச்சியில ஏறின போது நடந்தது என்னன்னு பார்க்கும்போது பிரியமானவர்களே, மலை உச்சியிலே அவர்கள் ஏறின போது ஏறி அங்கே ஜெபிக்கிறார்கள். அங்கே பார்க்கும்போது மலை உச்சியிலே அவர்கள் மோசையோட கூட போறாங்க.
அங்கே மோசே தன்னுடைய கையை ஏறெடுத்து ஜெபிக்கிற போது அமலேக்கியர்கள் தாழ்த்தப்பட்டார்களாம். இஸ்ரவேல் ஜனங்கள் அமலேக்கியர்களை மேற்கொண்டார். அதான் மோசே தன்னுடைய கையை கீழே விடும்போது அமலேக்கு இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொண்டானாம். உடனே ஆரோனும் ஊரும் செய்கிறாங்க. மோசேக்கு கை எவ்வளவு நேரம் தான் அவன் கையை உயர்த்தி கொண்டிருப்பார். ஆகவே ஆரோனும் ஊருமாய் சேர்ந்து ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு போட்டு அதுல மோசையை உட்கார வச்சு ஒருத்தன் ஒரு கையையும் மற்றவர் இன்னொரு கையையும் தாங்கி கொண்டு நிற்கிறார்கள். ஏன்னா ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கணும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. மோசே போய் நிற்கிறார் ஆண்டுடைய சமூகத்துல. அதற்கு ஆரோனும் ஊரும் பக்கத்துல நிக்கிறாங்க. செய்யுங்க மோசே, நாங்க இருக்கிறோம் சொல்லி எல்லாருமாய் சேர்ந்து அவர்கள் அந்த மோசையுடைய கரத்தை மேலே தூக்கி ஆண்டவருடைய சமூகத்துல நின்ற போது, அன்பான தெய்வ பிள்ளையே, அமலேக்கையும் அவனுடைய ஜனங்களையும் யோசுவா அப்படியே முறியடித்து அங்க ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறார். அன்பான தெய்வ பிள்ளையே, ஜெயத்தை ஆண்டவர் அங்கே அன்றைக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது மோசே சொல்றார் பாருங்க, கர்த்தர் மோசையை பார்த்து சொல்றார், இதெல்லாம் நீங்க நினைவு கூறணும் மோசே. ஏன்னா நீங்க நினைவு கூறலன்னா மறந்துடுவீங்க. எப்ப பார்த்தாலும் குறை, முறுமுறுப்பு, எரிச்சல்கள் எவ்வளவு செய்யறாங்க. ஆகவே இதை உன்னுடைய சந்ததிகள் தெரியணும். இப்படியெல்லாம் நான் செய்தேன்னு ஒரு புஸ்தகத்துல எடுத்து அந்த புஸ்தகத்துல எழுதி யோசுவாவுடைய செவி கேட்கும்படி நீ வாசிக்கணும். ஏன்னா உனக்கு பிறகு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த போகிறவன் இந்த யோசுவா. அந்த யோசுவாவுக்கு அவருடைய செவிகள் கேட்கும்படி வாசி என்று சொல்லி ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதன் பின்பு அவர்கள் அந்த பலிபீடத்தை அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா நிசி, வெற்றி தருகிற தெய்வம் என்று சொல்லி அவருக்கு பெயரிடுகிறார்கள். அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே 2 காரியங்களை தியானித்தோம். ஒன்று, பாருங்க, முறுமுறுத்தாங்க. முறுமுறுத்தாலும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அந்த கண்மலை ஒன்று தெரிஞ்சுக்கணும். நம்ம முறுமுறுக்கிறோம்னா யாருக்கு விரோதமா முறுமுறுக்கிறோம்னா இந்த கண்மலையாகிய கிறிஸ்து. இந்த கண்மலையாகிய கிறிஸ்துவ இடத்துல போய் ஆண்டவரே எனக்கு தாருன்னு கேட்டா அவர் நிச்சயமா தருவாரு. அந்த ஜனங்களும் அவர் இடத்துல போய் ஜெபிச்சிருப்பாங்கன்னா ஆண்டவர் நிச்சயமா கேட்டிருப்பாரு. ஆனா அவங்க முறுமுறுத்தாங்க. ஆண்டவர் முறுமுறுத்தாலும் அவர்களுக்கு அந்த கண்மலையில் இருந்து தண்ணீரை புறப்பட செய்து அவர்களை ஆசிர்வதித்தார். 2வது அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். பாருங்க, மோசே சோர்ந்து போயிருந்தார். ஆண்டவர் கையில இருந்த கோலை காண்பித்தார். கையில இருக்கிறது என்னது மோசே, இதை வச்சு எவ்வளவு அற்புதத்தை செய்தேன், இனியும் நான் செய்ய வல்லவர். போ, கண்மலையே பார்த்து அந்த கண்மலையில அடி, தண்ணீர் புறப்பட்டு வரும். ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். ஜனங்கள் திருப்தி அடைந்தார்கள். அன்பான தெய்வ பிள்ளையை ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். இந்த காலை வெளியில முறுமுறுக்கிறவர்களா இருக்கிறோமா? ஆண்டவர் நமக்கு தருகிற காரியங்களை எளிதாய் மறந்துகிறவர்களா இருக்கிறோமா? அப்படின்னா இன்னைக்கு நம்ம சரிப்படுத்துவோம், நம்ம சீர்படுத்துவோம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் செய்த நன்மைகள் எல்லாம் எழுதி வைங்க, நினைவு கூறுங்க, நினைவு கூறுங்க. ஆண்டவர் அதை விரும்புகிறார். அவர் எவ்வளவு நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். அதெல்லாம் நினைவு கூறுகிறவர்களாய் காணப்படணும். பாருங்க, அடுத்து பாருங்க, பிரச்சனை இந்த ஆண்டுடைய சமூகத்துல கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். குடும்பங்களுக்காய், பிள்ளைகளுக்காய், தேவைகளுக்காய், தேசங்களுக்காய், அழிந்து போகிற ஜனங்களுக்காய் கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே அதிசயங்களை செய்வார். அவர் யெகோவா நிசியா எழுந்தருள்வார். எவ்வளவு பெரிய தேவைகளா இருந்தால், எவ்வளவு பெரிய காரியங்கள் நமக்கு விரோதமா இருந்தால் அதை முறியடிக்க வேண்டுமே. ஆனால் ஆண்டவர் நம்முடைய கரங்களை ஆண்டவருக்கு நேராய் மலை உச்சியில போய் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துட்டு போய் அவருடைய பாதத்துல போய் உட்கார்ந்து கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது அவர் நிச்சயமாய் நமக்கு அந்த காரியங்களில் இந்த ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கு. அதற்கு பெஸ்டே எடுத்துக்காட்டே நம்முடைய வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். அவர் யெகோவா நிசியாய் அவர் நமக்காக எழுந்தருள வேண்டுமே. ஆனால் அவரை நோக்கி நாம் ஜெபிப்போம், ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோம். பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போகாதபடிக்கு அவருடைய பாதத்திலே போய் நிற்போம். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார்.